மீன் வெட்டி முடிக்கும் கண்டாகுது. என்னதானா முடியுது தடை? ஜூன் 15 வாங்க முடியுதா? இன்னும் ஒரு மாதம் பிறந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சம் அப்போ வந்து நம்ம இந்த ஊருக்கு போன ஆந்திராக்காரங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. போட்டு வேலை ஆரம்பிச்சிடும். அப்படி அப்படியே ட்ரையல் பார்ப்பாங்க. ஒரு வாரத்துக்கு வேலை நடந்துட்டு கவர் பிடிங்க. இந்த பீஸெல்லாம் வந்து இது எல்லாமே மேக்ஸிமம் குழம்புக்கு. ஆமாம் வறுக்கலாம். ஆனால் இருந்தாலும் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் வறுக்கலாம். இந்தாங்க ரெண்டு கவர் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஃபிங்கர் வேணும்னா அதுக்கிட்ட போகாதீங்க. இது மாதிரி சின்ன மீன் ஒன்று கூட எடுத்து ஃபிங்கர் போடலாம். எந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கோ அந்த மீன் ஃபிங்கர் போடுறதோ அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிங்கர் வவாலில் கூட போடலாம், எதை வேணாலும் போடலாம். அதில் இதுக்கு வந்து நம்ம மசாலா போடணும் அவசியமே கிடையாது. நார்மல் போடுறது நல்லா இருக்கும். அவனுக்கு அவனை ஏற்றணும். நம்ம ஃபுல் மசாலா ஏற்றினா டேஸ்ட்டாக இருப்பான். எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் அவர் தான். இப்போ கல்யாணத்துக்கு கூட இப்போ காலையில் பண்ணி சொன்னேன். டிக்கெட் போட முடியுங்களா? அது வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். நேற்றே வந்து ஒரு 500 பீஸ் போட்டாச்சு. நேற்று 10 ரூபா மீன் வேறு சரியான ரேட்டு. இன்றைக்கி மேலே தான் வெள்ளலாம் மீன் நல்லா வேலைண்ணா. செம்ம ரேட்டு மீன். ஏன்னா மீனுங்க எல்லாமே தரமான மீன். இது 4000 இருக்குமா? 5000 ஆயிடுச்சு. இங்கிட்டு வாங்கிறத விட இது பெஸ்ட்டு. இந்த லட்சத்தில் என்னன்னு அந்த போட்டு போகலுங்க இல்லையா? போயிருக்கான்னு தெரியல. காற்று ஓவராங்க போட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. பௌர்ணமி முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி மீன் போயிட்டு வரோம். ரிட்டர்ன் ஒரு டைம் தான். ஆனால் போட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த காற்றுலேருந்து போட்டு எடுக்க மாட்டாங்க. வளம் இருக்காடா தலைக்கு மேடம் அந்த பையனை வச்சுக்கிங்க. தலை தண்ணி தரேன். இதெல்லாம் வாலில் போட்டு என்னன்னா நம்ம தான் ரீசனாக உட்காரணும். ஏன்னா அடுத்து தப்புன்னு வந்து என் இடம்னு சொன்னான்னு வச்சுக்கா நம்ம உட்காந்து எழுத முடியாது அந்த டைமில். நம்ம இந்த 3 கல் உட்காந்து இருக்கல 3 கல் தூக்கிறதுக்கு எப்படி சாஞ்சிடுது. வியாபாரி நீ என்ன நடமாட்டத்திலே இருக்கிற? எங்கே போகிற? போ போ வேலை இவன் ஆள்லாம் 3 பேர் 4 பேர் வளர்ச்சான். அந்த கையை வச்சு அந்த வில்லேஜ் அவன் 4 பேர் 3 பேர் வளர்ச்சான். ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கணும். 4000மா அவனுக்கெல்லாம் கிடச்சிடும். ஆனால் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 20,000 அவனுக்கு கொடுத்துருவேன்.
நான் பரவாயில்ல புரியுதாங்க அண்ணா நீ எங்க எதிரில் கிடக்க கூட யாரையும் பார்க்க மாட்டேற இல்ல 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 அது அவர்கிட்ட உன் குரலை கேட்ட உடனே பார்த்தேன் இவங்க ஒரு 3 பேரை மூஞ்சி மச்சிருக்காங்க எங்க தெரிய போகுது முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒய்ஃபை போட்டோம் டவர் கிடைக்க மாட்டேங்குதுல்ல வீட்டுக்கு நம்ம போன வீட்டுக்கு ஏர்டெல் தான் 40% தான் ஆகுது ஃபஸ்ட்டு இன்னும் கட்டல 40% தான் போட்டு போயிடான் பத்தல 60 ஸ்பீடு 60 பார்த்தா தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் போய் ஸ்டிக் பேப்பர் அதிக சமம் வீடு இப்போ பீடாயிட்டு கூப்பிடுறது போயிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டி போகும் தெரிஞ்சானே உள்ள விட்டா சிமெண்ட் ரோடு உள்ள நீ வண்டி போகும் தெரிஞ்சானே உள்ள விட்டா இடி தான் செய்யாது ஆல்ரெடி தெரிஞ்சு தானே மாடுறீங்க அப்புறம் எது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு போட்டுட்டா கூட நல்லா இருக்கும் இந்த இடத்துல நிற்கிறது காரணமே அந்த பள்ளம்னா அதுக்கு ஒரு கண்டனர் இருந்துட்டாங்க அந்த பள்ளம் அங்கே ஒரு கண்டனர் இருந்துச்சு ஒரு கண்டனர்னா இந்த மாதிரி ஒரு கண்டனர் நாங்கள் இருந்தது அந்த குப்பை வேற அதனால அவங்க என்ன பண்ணிட்டு நடுவில் கீழே போட்டுவிட்டான் மறுபடியும் அவங்க கான்ட்ராக்ட் வாங்கி அதை மறுபடியும் ரெடி பண்ணி அதை மறுபடியும் போடணும் போவோம் போல இது இல்லையா ஆமாம் பில் வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிப்பான் எது போடாமல் இருக்க முடியாது நேற்று கூட வந்து எனக்கு ஆஃபீஸருக்கு வந்து பார்த்து தான் போனாங்க